வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களோட ஜிஎம்பி ப்ரொஃபைலோட அனாலிட்டிக்ஸ் டேட்டா வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அட் தி சேம் டைம் உங்களோட ஜிஎம்பி ப்ரொஃபைலோட அனாலிட்டிக்ஸ் அல்லது இன்சைட்னு சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர் டேட்டாவை இம்போர்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்டு உங்கள் ஜிஎம்பி ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற டேட்டாஸில் என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இன்டெப்த் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து ஜிஎம்பி ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அந்த அனாலிட்டிக்ஸ் டேட்டாவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜிஎம்பி ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய அந்த அனாலிட்டிக்ஸ் டேட்டா வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களோட ஜிஎம்பி ப்ரொஃபைலில் வந்து எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷனுக்கு காட்டப்பட்டிருக்கு, நெக்ஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஜிஎம்பி ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய வெப்சைட் பட்டன் ஆகட்டும், அந்த ஃபோன் நம்பர் பட்டன் ஆகட்டும், அல்லது டேரக்ஷன் அப்படின்ற பட்டன் ஆகட்டும், அதை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க, நெக்ஸ்ட்டு டேரக்ஷனை கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் வந்து கூகுள் மேப்பில் உங்களோட பிஸ்னஸோட டிஸ்டன்ஸை பார்த்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கால் பட்டனை கிளிக் பண்ணி அல்லது அங்கே ஃபோன் நம்பரை பார்த்து டேப் பண்ணி எத்தனை பேர் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க என்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் வந்து ஜிஎம்பி அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் டேட்டாவில் மெஷர் பண்ண முடியும். ரைட்டுங்களா? செகண்ட் வந்து உங்களால் இந்த பர்டிகுலர் டேட்டாஸை ஃபுல்லாக இம்போர்ட் பண்ண முடியும். எக்ஸல் ஷீட்டில் இம்போர்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கிளைண்ட்டுக்கும் சென்ட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஜிஎம்பி ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இன்சைட்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் டேட்டாஸை வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் போய்க்குங்க. ப்ரௌசரில் போய்ட்டு business.google.com சொல்லி டைப் பண்ணுங்கள். business.google.com சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எவ்வளோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிங்களோ அந்த பர்டிகுலர் டேஷ்போர்டுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டில் நீங்கள் ஒரே ஒரு ஜிஎம்பி ப்ரொஃபைலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல்க்குள்ளே போய்டும். இல்லை நீங்கள் 2-3 பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜுக்கு வந்து நீங்கள் அந்த இன்சைட்ஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஜிஎம்பி பிஸ்னஸ் பேஜுக்கு தான் இன்சைட்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்களாக்கும் ஹோம், போஸ்ட், இன்ஃபோ, இன்சைட்ஸ் இந்த மாதிரி நிறைய மெனூஸ் இருக்கும். இதில் இன்சைட்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் அனாலிட்டிக்ஸ் டேட்டாஸ்லாம் வந்து ஷோ ஆகும். பட்டிங்களா? ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ் டேட்டாவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் ஹவ் கஸ்டமர் சர்ச் ஃபார் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸை பற்றி கஸ்டமர் வந்து எப்படி வந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கூகுள் மேப்பில் எப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட்டு டேரெக்டாக எத்தனை பேர் உங்களோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்டு எத்தனை பேர் டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மெட்ரிக்ஸில் இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வேர் கஸ்டமர் வியூவர் பிஸ்னஸ் ஆன் கூகுள். கூகுளில் பொறுத்தவரை கூகுள் மேப்பாக இருக்கட்டும், கூகுள் சர்ச் ரிசல்ட் ஆகட்டும், இந்த ரெண்டு இடத்துல உங்கள் பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணி கஸ்டமர் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியும். கூகுள் சர்ச்சில் வந்து எத்தனை பேர் உங்கள் பிஸ்னஸ் பேஜை பார்த்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு கூகுள் மேப் மூலமாக எத்தனை பேர் உங்கள் பிஸ்னஸ் பேஜை பார்த்துருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ் வந்து இங்கே பார்க்க முடியும். இதில் வந்து டேட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 வீக், 1 மந்த், 1 குவார்டர்னு கொடுத்துருப்பாங்க. 1 வீக்ன்றது லாஸ்ட் 1 வீக் டேட்டா, 1 மந்த்ன்றது 1 மந்த் டேட்டா, 1 குவார்டர்ன்றது 6 மந்த் டேட்டா. ரைட்டுங்களா? ஸோ 6 மந்தில் வந்து உங்கள் பிஸ்னஸ் பேஜை வந்து எத்தனை பேர் கூகுள் சர்ச்சில் பார்த்துருக்காங்க, கூகுள் மேப்ஸில் பார்த்துருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி மேலேயும் உங்களோட பிஸ்னஸ் பேஜை கூகுளில் வந்து எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு கூகுள் மேப்பில் எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக உங்கள் பிஸ்னஸ் நேம் எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாஸையும் 1 மந்த்து, 1 வீக், 1 குவார்டர் அப்படின்ற இந்த 3 டேட் ரேஞ்சை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் கஸ்டமர் ஆக்ஷன். கஸ்டமர் ஆக்ஷனை பொறுத்தவரை எத்தனை பேர் வந்து உங்கள் பிஸ்னஸ் நேமை கூகுளில் சர்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கால் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு டேரக்ஷன் அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களோட லொக்கேஷனுக்கும் உங்களோட பிஸ்னஸோட லொக்கேஷனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்காங்க, நெக்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய வெப்சைட் அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்து வெப்சைட்டுக்கு வந்து டேரெக்டாக இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் டேட் ரேஞ்ச் வைஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ 1 மந்த், 1 வீக் அண்டு 1 குவார்ட்டர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டேட் ரேஞ்சை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களால் வியூ பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எத்தனை பேர் வந்து டேரக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து அரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாஸும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபோன் காலை பொறுத்தவரை லாஸ்ட் வீக்கில் எவ்வளோ ஃபோன் கால் வந்திருக்கு, இல்லை லாஸ்ட் மந்தில் எவ்வளோ ஃபோன் கால் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அந்த குவார்ட்டர் 6 மந்த் வந்து எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். லாஸ்ட் 1 வீக் நான் செலக்ட் பண்ணுறேன். 1 வீக்கை பொறுத்தவரை மண்டே எனக்கு எவ்வளோ கால் வந்திருக்கு, டியூஸ்டே எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு, ஸோ டே வைஸ் எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு அப்படின்ற டேட்டாஸையும் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் வியூஸை பொறுத்தவரை உங்களோட பிஸ்னஸ் பேஜில் வந்து நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ், இன்டீரியர் ஃபோட்டோ, எக்ஸ்டீரியர் ஃபோட்டோ, உங்களோட லோகோ, உங்களோட கவர் ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு உங்களோட ஒர்க் ஃபோட்டோஸ் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் எவ்வளோ பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க லாஸ்ட் 1 மந்தில் அப்படின்ற எல்லா டேட்டாஸும் நீங்கள் பார்க்க முடியும்.
நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ குவான்டிட்டியை வந்து எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களால் பார்க்க முடியும். இது வரைக்கும் எவ்வளோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டேட்டாஸும் நீங்கள் பார்க்க முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாஸ்லாம் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும்னா அது எப்படி அனுப்பலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போது கிளைண்ட்டுக்கு அனுப்பணும்னா கண்டிப்பாக நம்ம இதை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு ஃபார்மேட் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சு அந்த பர்டிகுலர் டேட்டா எக்ஸல் ஷீட்லையோ அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்லையோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்போது இந்த பர்டிகுலர் டேட்டாவை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுதான் இப்போ என்னோட கொஸ்டின்ஸ். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா, ஸோ அதுக்கு வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த டேஷ்போர்டில் பிஸ்னஸஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பேஜ் வந்து இதெல்லாம் ஷோ ஆகும். ரைட்டுங்களா? இந்த பிஸ்னஸ் பேஜில் எந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜோட மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாப்பில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டப்படும். இதில் இன்சைட்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கவரி இன்சைட்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் டிஸ்கவரி இன்சைட்ஸ் அப்படின்ற இந்த ரேடியோ பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டைம் ஃப்ரேம் கேட்பாங்க. ரைட்டுங்களா? இதில் இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாக்கும் 1 வீக், 30 days, தட் இஸ் 1 month, நெக்ஸ்ட் 90 days அல்லது கஸ்டமைஸ் ரேஞ்சு. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெமோ பர்பஸ்க்காக நான் 90 days எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? 90 days கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. 90 daysக்கான ரிப்போர்ட் தான் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ரிப்போர்ட் கொடுங்க. ஒரு 5 to 10 minutesக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கீழே டவுன்லோட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகும். ரைட்டுங்களா? ஒன்ஸ் டவுன்லோட் ஆன டேட்டா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில மெட்ரிக்ஸில் அங்கே காட்டப்படும். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் தான் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ இந்த மெட்ரிக்ஸில் என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் தான் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் ரிப்போர்ட்டில் வந்து பிஸ்னஸ் நேமை பொறுத்தவரை உங்கள் பிஸ்னஸ் நேம் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அட்ரஸை பொறுத்தவரை உங்கள் பிஸ்னஸோட அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஓவரால் ரேட்டிங்ஸை பொறுத்தவரை உங்களோட ஜிஎம்பி பிஸ்னஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கிருக்கீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை தான் அங்கே ஓவரால் ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ச்சஸ் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு மெட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டோட்டல் சர்ச்சஸை பொறுத்தவரை நம்பர் ஆஃப் டைம் கஸ்டமர் ஃபவுண்ட் திஸ் லிஸ்டிங் பை சர்ச்சிங் ஆன் கூகுள் சர்ச் ஆர் மேப். அதாவது கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், கூகுள் மேப்பாக இருக்கட்டும், ஸோ டேரெக்டாக என்னோட பிஸ்னஸ் பேஜ் எப்படி டைப் பண்ணி ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னோட பிஸ்னஸ்க்கான கீவேர்டை டைப் பண்ணி எப்படி ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேரக்ட் சர்ச்சை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கஸ்டமர் ஃபவுண்ட் திஸ் லிஸ்டிங் பை சர்ச்சிங் ஃபார் தி பிஸ்னஸ் நேம் ஆர் அட்ரஸ் ஆன் கூகுள் சர்ச் ஆர் மேப். கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும் அல்லது கூகுள் மேப்பாக இருக்கட்டும், டேரெக்டாக என்னோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணி எத்தனை டைம் வந்து என்னோட பிஸ்னஸ் பேஜ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து 792 டைம்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கூகுள் மேப்பில் என்னோட பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? அப்போ கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், கூகுள் மேப்பாக இருக்கட்டும், டேரெக்டாக என்னோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணி எத்தனை டைம் என்னோட பிஸ்னஸ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்றத இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? லாஸ்ட் 90 days பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட பிஸ்னஸ் நேமை யாரெல்லாம் டைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எத்தனை டைம் என்னோட பிஸ்னஸ் பேஜ் வந்து அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்ட் சர்ச்சஸ் மீன்ஸ் டேரெக்டாக என்னோட பிஸ்னஸ் நேம் அல்லது என்னோட பிஸ்னஸ்க்கான கீவேர்டை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? டிஸ்கவரி சர்ச்சஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கஸ்டமர் ஃபவுண்ட் திஸ் லிஸ்டிங் பை சர்ச்சிங் ஃபார் தி கேட்டகரி ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஸோ என்னோட பிஸ்னஸ்க்கான ப்ராடக்ட்டோ அல்லது என்னோட பிஸ்னஸ்க்கான சர்வீஸையோ அல்லது என்னோட பிஸ்னஸ்க்கான கேட்டகரியோ டைப் பண்ணி எத்தனை பேர் வந்து என்னோட பிஸ்னஸ் பேஜை வந்து கூகுள் மேப்பாக இருக்கட்டும், கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாஸ் தான் 21,000. ஸோ எக்ஸாம்பிள் கூகுள் சர்ச்சில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் டேரெக்டாக என்னோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணவங்க டைப் பண்ணி எத்தனை பேர் வந்து என்னோட பிஸ்னஸ் பேஜ் வந்து பார்த்துருக்காங்கன்றது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட பிஸ்னஸ்க்கான கீவேர்டை டைப் பண்ணுறப்போ எத்தனை டைம் என்னோட பிஸ்னஸ் பேஜ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு இந்த கூகுள் சர்ச்சில் அப்படின்ற டேட்டாஸ். ரைட்டுங்களா? அல்லது கூகுள் மேப்பில் என்னோட பிஸ்னஸ்க்கான கீவேர்டை டைப் பண்ணுறப்போ எத்தனை டைம் என்னோட பிஸ்னஸ் பேஜ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டாஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக என்னோட பிஸ்னஸ் நேம் கூகுள் சர்ச் அல்லது கூகுள் மேப்பில் டைப் பண்ணி எத்தனை டைம் ஃபவுண்ட் பண்ணிக்காங்க அப்படின்ற டேட்டா. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட பிஸ்னஸ்க்கான கீவேர்டு, என்னோட பிஸ்னஸ்க்கான கேட்டகரி ஆர் என்னோட பிஸ்னஸ்க்கான சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் நேமை டைப் பண்ணி எத்தனை டைம் வந்து என்னோட பிஸ்னஸ் பேஜ் வந்து அந்த இடத்துல வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு, ஐ மீன்ஸ் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற டேட்டா. ஸோ இந்த 2 டேட்டா ஆட் பண்ணிங்களாக்கும் டோட்டலாக இந்த 21,858 டைம்ஸ் வந்து என்னோட பிஸ்னஸ் பேஜ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டாஸ் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் வியூஸ்க்கும் டோட்டல் சர்ச்சுக்கு என்னன்னா சர்ச்ன்றது என்னோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணுறப்போ என்னோட பிஸ்னஸ் பேஜ் வந்து எத்தனை டைம் அங்கே வந்து டிஸ்பிளே இருக்குது அப்படின்றது. டோட்டல் வியூஸ்ன்றது என்னோட பிஸ்னஸ் கீவேர்டை டைப் பண்ணி எத்தனை பேர் கிளிக் பண்ணி என்னோட பிஸ்னஸ் பேஜை பார்த்துருக்காங்க. ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டைம்ஸ் திஸ் லிஸ்டிங் ஹேஸ் பீன் வியூட் ஆன் கூகுள் சர்ச். எக்ஸாம்பிள் இப்போது யாரெல்லாம் டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்ற என்னோட பிஸ்னஸ்க்கான நேமை வந்து டைப் பண்ணி இந்த இடத்துல பார்த்துருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ். ரைட்டுங்களா? ஸோ ஒன்ஸ் ஃபஸ்ட்டு சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட பிஸ்னஸ்க்கான
நேமை வந்து டைப் பண்ணுறப்போ இது வந்து இந்த இடத்துல ஷோ ஆயிருக்கும், ஃபவுண்ட் ஆயிருக்கும் ரைட்டுங்களா. செகண்ட் வந்து என்னோட பிஸ்னஸ்க்கான கீவேர்டை டைப் பண்ணி எத்தனை பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஜிஎம்பி ப்ரொஃபைல் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் ஆப்ஷன், அட்ரஸ்ஸு, ஹவர்ஸு, ஃபோன் நம்பர், அப்பாயின்மெண்ட், இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வியூ பண்ணி பார்த்துருப்பாங்க ரைட்டுங்களா. அல்லது கூகுள் மேப்பில் டிஜிட்டல் விஷ்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்லி டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை வியூ பண்ணி பார்த்துருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வியூஸ் ரைட்டுங்களா. சர்ச்சஸ் வந்து எக்ஸாக்டாக என்னோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணுறாங்களுக்கும் என்னோட பிஸ்னஸ் வந்து அந்த இடத்துல அப்பியர் ஆயிருக்கும். அப்பியர் ஆகிறப்போ அவங்க பார்க்கணுன்ற எந்த கண்டிஷன் கிடையாது. பட் வியூஸை பொறுத்தவரை எத்தனை பேர் எக்ஸாக்டாக என்னோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணி எத்தனை டைம் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றதான் வியூஸ் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு மேப் வியூஸ். மேப் வியூஸில் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் 5689 மெம்பர்ஸ் வந்து என்னோட பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணி அல்லது என்னோட பிஸ்னஸ் கீவேர்டை டைப் பண்ணி என்னோட பிஸ்னஸ் பேஜை பார்த்தவங்க. ஸோ இந்த 2 டேட்டாவும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ அரௌண்ட் 23,000 வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸில் என்னோட பிஸ்னஸ் பேஜ்க்கு வந்து கிடச்சிருக்கீங்களா. ஸோ டோட்டல் சர்ச்சஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் டோட்டல் வியூஸ் பார்த்தாச்சு. டோட்டல் ஆக்ஷன் என்னென்னா எத்தனை பேர் வந்து என்னோட பிஸ்னஸ் பேஜில் இருக்கக்கூடிய வெப்சைட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, கால் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கான டிஸ்டன்ஸை பார்த்துருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் ஆக்ஷனை பொறுத்தவரை ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் வந்து என்னோட பிஸ்னஸ்க்கான கீயோட டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன்ஸ்டியூட்னு டைப் பண்ணுறப்போ என்னோட பிஸ்னஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் நேம் ஒருத்தர் கிளிக் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல என்னோட பிஸ்னஸ் பேஜ் வந்து அந்த இடத்துல ஷோ இருக்கும். தட் இஸ் கால்ட் வியூஸ். அதே இடத்துல என்னோட பிஸ்னஸ்க்கான கீவேர்டை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வெப்சைட் டைரக்ஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டப்படுதா. இந்த வெப்சைட் அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி எத்தனை பேர் என்னோட வெப்சைட்டை பார்த்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்து அவங்களோட லொக்கேஷன்லேருந்து என்னோட பிஸ்னஸ்க்கான அந்த டிஸ்டன்ஸை பார்த்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இதில் கால்ஸ் இருக்கும், ஃபோன் கால்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கால் அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்து அதில் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் காட்டப்படும். ஏன்னா மொபைலில் காட்டுறப்போ அவங்களுக்கு வந்து மேப்பு அண்ட் டைரக்ஷன் கால்ஸ் 3 காட்டப்படும். ஸோ இந்த டோட்டல் டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டோட்டலாக 400 ஆக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு ரைட்டுங்களா. ஸோ இந்த டீட்டெயிலை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து எவ்ரி மந்த்தோ அல்லது எவ்ரி வீக்கோ அல்லது எவ்ரி ஒரு 90 டேஸ்க்கு ஒன்ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டாவையும் உங்களோட ப்ரீவியஸ் டேட்டாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் பேஜ் வந்து டாப்பில் ரேங்க் ஆகிட்டு எந்த அளவுக்கு அதிகமான ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை உங்களோட ஜிஎம்பி ப்ரொஃபைல் உள்ள டேட்டாஸை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிக்கும் நான் நம்புகிறேன். அதே இடத்துல இந்த பர்டிகுலர் டேட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களோட கிளைண்ட்டுக்கு அனுப்புறதும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனும் புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஜிஎம்பி இன்சைட்ஸை பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிஎம்பி ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அனதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.